விடியற் காலையில கோழி கூவுற சத்தம் இன்னும் முழுசா கேட்க ஆரம்பிக்காத நேரமே முருகன் தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சிருவான். அவன் கண்களில் தூக்கம் இருக்கும், ஆனா மனசுக்குள்ள சோம்பல் இருக்காது. உழைப்ப தன் வாழ்க்கையாக நினைக்கிறவன். மாடு கட்டிய இடத்த சுத்தம் பண்ணுவான். பிறகு மாட்டுக்கு தண்ணீர் ஊத்தி வீட்டின் முன் குப்பையை பெருக்கி வயலுக்கு எடுத்து செல்ல வேண்டிய கருவிகளை எல்லாம் ஒழுங்கா தயார் பண்ணி வச்சுட்டு அவன் உள்ளே வந்து மல்லிகாவை பார்க்கறான். மல்லிகா முருகனுக்கு அப்படியே ஆப்போசிட். 8 மணி ஆனா கூட படுக்கையை விட்டு ஏந்திக்க மாட்டா. சோம்பேறித்தனம் மட்டும் கொஞ்சம் இல்ல, ரொம்பவே அதிகம். ஃபோன், டிவி, தூக்கம், இந்த 3 தான் அவளோட உலகம். மல்லிகா, மணி 8 ஆகுது. நான் வயலுக்கு போகணும். எனக்கு சாப்பாடு ஏதாவது செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். மல்லிகா கண் கூட திறக்காம, மணி 8 தானே ஆகுது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா? முருகன் எதுவும் பேசாம நேத்து மீதம் இருந்த பழைய சாதத்தில் தண்ணீர் ஊற்றி கஞ்சி கரைச்சி குடிச்சிட்டு, மல்லிகா, நான் வயலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வயலுக்கு கிளம்பினான். வயலில் வெயில் ஏற ஏற முருகனோட உழைப்பும் கூடுது. நெத்தி முழுக்க வியர்வை. மண் காலில் ஒட்டியபடியே அவன் வயலை உழுது என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்றான். அதே நேரம் வீட்டில் மணி 9 ஆகுது. மல்லிகா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. கண் திறந்ததும் நேரா ஃபோன், அப்புறம் டிவி. டைம் போறதே தெரியாம ஐயோ இவ்வளவு நேரமாகிடுச்சான்னு திடுக்கிட்டு எழுந்து அடுப்பங்கரைக்கு போறா. அங்க போய் பார்த்தால் பாத்திரம் குவிஞ்சு கிடக்குது. அதை பார்த்து அவள் மனசுக்குள்ள, ஐயோ, இது என்னடா இவ்வளவு பாத்திரம்! இத நான் கழுவி முடிக்கிறதுக்குள்ள நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன் போல. இந்த பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது, வாசல் பெருக்கிறது, யாரு இந்த வேலையெல்லாம் கண்டுபிடிச்சது? ஒவ்வொன்னும் ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கு. வீட்டு வேலை செய்யணும்னு நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. இப்பவே ஆரம்பிக்கணும்னு தெரியும், ஆனா பாத்திரத்தை பார்த்தாலே பயமா இருக்குது. சரி, ஒன்னு பண்ணலாம். கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்புறம் வந்து கழுவலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு மறுபடியும் ஃபோன் எடுத்துக்கிட்டு உட்கார்றா. மதியம் வெயில் உச்சத்துக்கு வந்த நேரம். முருகன் நேரா வீட்டுக்கு வர்றான். பசியில் வயிறு சத்தம் போடுது. மல்லிகா, சாப்பாடு எடுத்து வை. மல்லிகா தயக்கமா, ஐயோ, இன்னும் சமைக்கவே இல்லைங்க. ஃபோன் பார்த்துட்டே இருந்தேன், டைம் போனதே தெரியல. அந்த வார்த்தை முருகன் மனச குத்தியது. காலையிலையும் சரி இப்பவும் சரி சரியான நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. நான் வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யறது உனக்கு புரியுதா இல்லையா? கரெக்டான நேரத்துல சாப்பாடு செஞ்சு வச்சாதான் என்ன நான் திரும்ப வயலுக்கு போய் வேலை செய்ய முடியும். மல்லிகா தலை குனிஞ்சுக்கிட்டு, இருங்க, சீக்கிரம் சமைச்சு தரேன். அதுக்குள்ள பொழுதே போயிடுச்சு. முருகன் மனசுக்குள்ள, ஏன் இவ இவ்வளவு சோம்பேறி? எப்ப பார்த்தாலும் போனு, டிவி, தூக்கம். எப்பதான் மாறப்போறாளோ தெரியல. மறுநாள் முருகன் மல்லிகாவிடம் கேட்டான். மல்லிகா, தினமும் பழைய கஞ்சி குடிச்சிட்டு போறேன். கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. நாளைக்கு இட்லி ஏதாவது செஞ்சு தர முடியுமா? ஐயையோ, என்னால முடியாது. அதுக்கெல்லாம் யார் அரிசி பொறுக்கிறது, அரைக்கிறது, மாவாட்டுறது? ஐயையோ, அதெல்லாம் என்னால முடியாது. அந்த வார்த்தைகள் முருகனுக்கு வெயிலை விட சுட்டுச்சு. ஆனா அவன் அமைதியா கஞ்சி குடிச்சிட்டு மீண்டும் வயலுக்கு கிளம்பினான். மதிய நேரம். வீட்டுக்குள்ள டிவி சத்தம் மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தது. மல்லிகா கட்டிலில் சாய்ந்தபடி டிவி பார்த்து கொண்டிருந்தாள். அந்த நேரம் ரேணு உள்ளே வந்தாள். மல்லிகா சிரிச்சபடியே கூப்பிட்டாள். மல்லிகா திரும்பி பார்த்ததும், ஏய் ரேணு, வா உட்காரு. ஆனா கண் இன்னும் டிவியில தான். ரேணு சுற்றி ஒரு பார்வை போட்டாள். வீடு பெருக்கவில்லை. சிங்க்ல பாத்திரம் குவிஞ்சு கிடக்குது. அவள் சின்ன சிரிப்போட கேட்டாள், என்னம்மா மல்லிகா, சமைச்சு முடிச்சிட்டியா? ஐயோ, சமைக்கணும்னு நினைச்சாலே கஷ்டமா இருக்கு ரேணு. இன்னைக்கு உங்க வீட்டுக்காரருக்கு என்ன சமைக்க போற? ஏதாவது ஒண்ணு செஞ்சிடுவேன். அப்படி முடியலன்னா கஞ்சி இருக்கு, அதையே குடிச்சிட்டு போயிருவாரு. அந்த வார்த்தை கேட்ட ரேணு சிரிச்சதை நிறுத்தினாள். சோம்பேறித்தனம் எல்லாருக்கும் வரும், ஆனா அத கடக்கணும். அதுதான் வாழ்க்கை.
மல்லிகா எதுவும் சொல்லாம அமைதியா கீழே பார்த்துக்கிட்டே இருந்தாள். மல்லிகாவின் சோம்பேறித்தனத்தை பார்த்து ரேணுவுக்கு கோபம். மல்லிகா, உன் வீட்டுக்காரர் வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை செய்றாரு. நீ நல்லா சமைச்சு வச்சாதானே அவர் வந்து நேரத்துக்கு சாப்பிட்டு திரும்ப போக முடியும். இந்த சமைக்கிற வேலை யாரு கண்டுபிடிச்சாங்களோ தெரியல, நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. உன் கணவர் வெயில்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. நீ நல்லா சமைச்சு கொடுத்தா அவருக்கு உன் மேல பாசம் இன்னும் அதிகமாகும் இல்ல? அவருக்கு என் மேல பாசம்லாம் இருக்கு, ஆனா நான் சமைக்கணும்னு நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. கஷ்டம்தான், ஆனா காதலுக்கு கொஞ்சம் கஷ்டம் தேவைதான். சரி, ஒன்னு பண்ணலாம் மல்லிகா. வா, உங்க வீட்டுக்காரர் வேலை செய்யற வயலுக்கு போயிட்டு வரலாம். வயலுக்கா? ஐயோ, வெயில் எவ்ளோ கடுமையா இருக்கு தெரியுமா? நான் வரலப்பா. பரவாயில்ல, வா, நாம 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து போலாம். ரொம்ப நாள் ஆச்சு உங்க வயலுக்கு போய். மல்லிகாவும் ரேணுவும் வயலுக்கு நடந்து போனாங்க. கொஞ்ச தூரந்தான்னு சொல்லி ரேணுவோட சேர்ந்து வெளியே நடந்தாள். அந்த நடக்கிற சில அடிகள் தான் மல்லிகாவின் வாழ்க்கைய மெதுவா திருப்பி போட அடிகளாக போகுதுன்னு அவளுக்கு அப்போ தெரியல. ரேணுவும் மல்லிகாவும் வயலுக்கு போனாங்க. அங்கு முருகன் வெயிலில் நெத்தி காய்ந்து மண் ஒட்டிய காலோட அவன் தன் குடும்பத்துக்காக உழைக்கிறத பார்த்து மல்லிகாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. பாரு, உன் கணவர் உனக்காக எவ்ளோ கஷ்டப்படுறாரு. அத நீ புரிஞ்சுக்காம அவருக்கு உதவியாகவும் இல்லாம எப்ப பார்த்தாலும் ஃபோன், டிவி, தூங்குறது இப்படி இருக்கிறது சரியா? அவளுக்கு அப்போதான் முழுசா புரிஞ்சது. அவருக்காக நான் என்ன செஞ்சேன்? காலையில சரியான நேரத்துக்கு சாப்பாடு கூட செஞ்சு தரல. எப்ப பார்த்தாலும் ஃபோனு, டிவி, தூக்கம், இதுதான் என் வாழ்க்கையாக இருந்த. அவரு எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இந்த வெயில்ல கஷ்டப்படுறாரு. நான் மட்டும் என் சுகத்துக்குள்ளேயே முழுகிட்டு இருந்துட்டேன். இனி நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன். அவருக்கு பிடிச்ச ஒரு நல்ல மனைவியா மாறுவேன். காலையில எழுந்து அவருக்காக சமைச்சு வைப்பேன். அவர் வேலைக்கு போகும்போது நானும் அவரோட சேர்ந்து வயலுக்கு வருவேன். எனக்காக இவ்ளோ கஷ்டப்படுற என் கணவருக்கு இனி நான் ஒரு பாரமா இல்ல, ஒரு துணையா இருப்பேன். இனிமே நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன். நீங்க உழைக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம குடும்பத்துக்காக நானும் உழைப்பேன். அந்த முடிவை எடுத்த நொடியில் மல்லிகாவின் வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிச்சது. மறுநாள் காலை மல்லிகா வழக்கத்துக்கு மாறா சீக்கிரமாக எழுந்தாள். வாசல் பெருக்கினாள், கோலம் போட்டாள். அடுப்பில் நெருப்பு எரிய ஆரம்பிச்சது. முருகன் எழுந்து பார்த்ததும் அவனுக்கு நம்பவே முடியல. மல்லிகா, இது நீயா? என்னால நம்பவே முடியல. மல்லிகா கண்களில் ஈரம். இனிமே நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன். நீங்க உழைக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம குடும்பத்துக்காக நானும் உழைப்பேன். அந்த நாள் இருவரும் சேர்ந்து வயலுக்கு போனார்கள். செடிகளுக்கு தண்ணீர் ஊத்தினார்கள். மாடுக்கு புல் போட்டார்கள். உழைப்பில் கூட காதல் மலர்ந்தது. முருகன் மனசுக்குள்ள நினைச்சான், சோம்பேறித்தனத்துக்கு பின்னாடி கூட ஒரு நல்ல மனசு இருக்கும். அதுக்கு ஒரு உணர்வு மட்டும் போதும். உழைப்ப புரிஞ்சுக்கிற மனசு வந்தா வாழ்க்கை தானா மாறும். அன்போட சொன்னா மாற்றம் வரும். குடும்பம் நல்லா இருக்கணும்னா இருவரும் சேர்ந்து உழைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இன்னும் சூப்பரான கார்ட்டூன்ஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாம் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். பாய்.